சரி, இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க அதை வந்துட்டு ஒரு அக்ரிமெண்டா போட்டுக்க முடியுமா? இதுக்கு வந்துட்டு சட்டத்துல ஏதாவது இடம் இருக்குதா? அந்த படத்துல வந்த ஹீரோவே கடைசியில கல்யாணம் பண்ணி ஹாப்பி எண்டிங்ல முடிஞ்சு, நீ இன்னும் அக்ரிமெண்ட் கேன்சலேஷன் என்கிட்ட பேசிட்டு இருக்க. சத்தியமா சொல்ல, நீ உன் ஃப்ரெண்டுக்காக கேக்குறேன்னு. இன் ஜெனரல் அந்த மாதிரி பப்ளிக் பாலிசிக்கு அகெயின்ஸ்டா இருக்கிற எந்த ஒரு அக்ரிமெண்ட்டுமே செல்லாது. ஸோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இன்னும் நம்ம சொசைட்டியால ரெகக்னைஸ் பண்ணப்படாத ஒரு விஷயம், அகெயின்ஸ்ட் த பப்ளிக் பாலிசி அப்படிங்கிற மாதிரி நமக்கு ட்ரீட் ஆகுறதுனால இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்காக போடப்படுற அக்ரிமெண்ட் செல்லாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படிங்கிறவத ஒரு மேல்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மேல் வந்து வை அப்படிங்கிற ஒரு ஃபீமேல் கூட ஒருவேளை டிவோர்ஸ் ஆன பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பொண்ணு கூட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வாழறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டா இது கரெக்டா? தப்பு தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பொண்ணும் ஒருவேளை டிவோர்ஸ் ஆகாம இருந்தாங்க அப்படின்னா அப்போ இந்த அக்ரிமெண்ட் வந்து எப்படி செல்லும்? எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்காக போடப்படுற அக்ரிமெண்ட் வந்து நல் அண்ட் வாய்டா தான் கன்சிடர் பண்ணப்படும்.